வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி பொடியில் நான் என்னென்ன பொருள் சேர்த்து அரைக்கிறேன்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி இட்லி பொடி அரைச்சி பாருங்கள், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இட்லி பொடியும் கூட. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 15லேருந்து 20 நாளைக்கு வரும் இந்த இட்லி பொடி. வாங்க நான் எவ்வளோ அளவில் சேர்த்துருக்கேன்றதை நான் சொல்கிறேன். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக உளுந்து எடுத்துக்கோங்க. வெறும் பேனில் கோல்டன் ப்ரௌன் கலரில் பொன்னிறமாக வர வரைக்கும் அதை வறுத்து எடுத்துக்கலாம். அதில் 1/4 கிளாஸ்க்கு கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூனுக்கு ஃப்ளாக்ஸ் சீட், ஆலிவ் விதை இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சட்பட்டான்னு சவுண்டு வரும். இந்த ஆலிவ் விதையை நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு சில வகையான கேன்சர்ஸ்லாம் நம்ம வராமல் தடுத்துக்கலாம். பிரெஸ்ட் கேன்சர், குடலில் வர புற்றுநோய் இதெல்லாம் தடுக்க முடியும். நம்ம சமையலில் நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லாம் சேர்த்துக்கிறதில்ல. இந்த மாதிரி இட்லி பொடியோ இல்லை பொரியல் செய்யும்போது வறுத்து வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோன்னா அதோட நன்மை நம்மளுக்கு கிடைக்கும். இது முடி வளர்ச்சிக்கும் உதவும் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எள்ளு அதையும் வறுத்துக்கணும். சட்பட்டா சவுண்டு வர வரைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு வறுத்துக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை மட்டும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 10 இலை கருவேப்பிலை இது எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக உப்பையும் பெருங்காயத்தையும் அதே சட்டியில் போட்டு அந்த ஹீட்லேயே வறுத்து எடுத்து இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கணும். இதை நீங்கள் பொடி பண்ணும்போதே எப்போவுமே அரைக்கிற இட்லி பொடி மாதிரி இருக்காது. நல்ல வாசனை கமகமான்னு இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது நல்லெண்ணெயோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் பர்ஃபெக்ட் காம்பினேஷன். நீங்கள் என்ன சட்னி வச்சுருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் இட்லி பொடியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த டின்னரோ டிஃபனோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டு இட்லி பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.